வணக்கம் நண்பர்களே. 2025 ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி கும்பராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து வர்றாங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ராசிநாதன் வக்ரகதியும் அடைவாங்க. ராசியில ராகுவுடைய சேர்க்கை இருக்கும். தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோடு தான் காணப்பட்டு வருது. ஆகையினால் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாகவே இருக்கும். வழக்கம் போல குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. அதே நேரம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவீங்க. மனதளவில் என்னதான் தைரியத்தோடு இருந்து வந்தாலும் கூட தேவையில்லாத குழப்பங்கள், சம்பந்தமில்லாத கேள்விகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் சஞ்சலங்கள் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். குறிப்பாக கும்பராசிக்காரங்க மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் வரும்போது கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சல்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். நிதானத்தோடு செயல்பட்டு வருவதால் ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. எடுத்தவங்க ஊத்தன் எதையும் செய்ய முடியாது. குறிப்பாக கூட இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா எதையும் செய்ய விடாமல் கொஞ்சம் முட்டுக்கட்டுகளாக இருந்து வருவாங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அனுசரித்து போய் தான் ஆகணும். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கு. வீடு நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நல்ல முறையில் பூர்த்தி ஆகும். இது சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த வில்லங்கங்கள் பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கான ஒரு சுமூகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக சொத்து சுகங்கள் வாகன விஷயங்கள் அனைத்துமே ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு. பொருள் வரவுகள் அப்படிங்கிற ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை கொடுத்து தான் வரும். பழைய பாக்கிகள், பழைய கடன்கள் போன்ற விஷயங்கள்லாம் நல்ல முறையில் செட்டில் ஆகும். கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் ஒரு திருப்திகரமான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். ஏதோ ஒரு வகையில் சேமிப்புகள் உயர்வதற்கான வழிவகைகள் கிடைக்கும். பொதுவாகவே இந்த காசுமணி சமாச்சாரங்கள், கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகள் இருக்கு. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அளவான அமைப்புகள் இருக்கும். குறிப்பாக மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத சங்கடங்களும் அலைச்சல்களும் அதிகம் ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும். ஏன்னா நீங்க அமைதியாக இருந்தாலும் மற்றவங்க தேவையில்லாம வம்புக்கு இழுக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கு. அதனால வெளி விஷயங்கள் காரியங்கள் வரும்பொழுது கும்பராசிக்காரங்க கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து அனுசரித்து போய்க்கிறது நல்லது. முடிந்த அளவுக்கு பேச்சுவார்த்தைகளால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை தவிர்த்துக்கங்க. பொதுவாகவே வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையில் அலைச்சலோடு தான் ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்போடு இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சலோடு தான் இருந்துட்டு வரும். தனிப்பட்ட முறையில் பெருசாக இது சார்ந்த விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் எதுவும் இருக்காது. ஸோ ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பிரயாணங்கள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது அமையலாம். சில விருந்து விழாக்களுக்கெல்லாம் போய் மகிழக்கூடிய அமைப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் அப்படிங்கிறது நல்ல படியில் வந்து சேரலாம். பொதுவாக இந்த பிரயாணங்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் அலைச்சலோடு ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். மற்றவங்களோடு சேர்ந்து செயல்படும் போது கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதான் தான் இருக்கும். அதனால கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் ஏற்பட்டு அதன் பிறகுதான் நன்மைகளை பார்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அவசரப்பட்டு செயல்படுவதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. நிதானம் என்பது அதிகம் தேவைப்படும். காரியங்கள் வெற்றி என்பது உண்டு, ஆனால் அதற்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கரடுமுரடாகத்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கும்பராசிக்காரன் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் வழக்கமான நிலைகள் தான் பார்க்க வருவீங்க. குடும்பத்துக்குள்ள தேவைகள் பூர்த்தி ஆயிட்டிருக்கும். குடும்ப உறவுகள் வகையில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் அவ்வப்போது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனாலும் பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களையும் பார்த்து வருவீங்க. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாகவே இருக்கு. பெற்றோர்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகளையும் மன மகிழ தூரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவாங்க. அவங்க வகையில் சில சுமூகமான நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும். குறிப்பா இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகப்படியான கருத்து வேற்றுமைகளோடு தான் இருந்து வருவாங்க. இவங்க விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. மூத்த உடன்பிறப்புகள் கொஞ்சம் அப்படி எப்படி இருந்தாலும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கு. கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள்ல தான் இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையில அன்பையும் எதிர்பார்க்கலாம், அடாவடித்தனத்தையும் எதிர்பார்க்கலாம். குறிப்பா இந்த திருமண வாழ்க்கை என்பது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நாளுக்கழகம் நன்மையில முடிங்கிற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் போய்கிட்டு இருக்கும். அதனால கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சங்கடங்கள் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும். பட் அதே நேரம் அவங்க வகையிலே சில நல்ல விஷயங்களையும் திருப்பங்களையும் எதிர்பார்க்க முடியும். ஆகையினால வாழ்க்கை துணை கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. வீண் விவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது.
திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே நல்லபடியாகவே இருக்கு. தேவைகள் பூர்த்தியாகும். இந்த திருமண விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துட்டு போனவங்க எல்லாம் நல்ல பதில் சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். காதல் விஷயங்கள் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். காதலர்களுக்குள்ள ஊழல்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். இருந்தபோதும் இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டிட்டு தான் இருப்பாங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கு. குழந்தைகள் வகையில விஷயங்கள், காரியங்கள் அனைத்துமே ஒரு சுமூகமான மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை செய்து கொடுத்து வருவீங்க. மாதத்தின் ஆரம்பத்துல குழந்தைகள் சில விஷயங்களும் கொஞ்சம் அடமெண்டலா தான் இருப்பாங்க. ஆனா மாதத்தின் பிற்பகுதியில அனுசரித்து போகக்கூடிய நிலைகள் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் அவங்க தேவையிலிருந்து செயல்பட்டு வருவாங்க. எதிர்பாராத வகையில மாணவர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே அமையும். குறிப்பாக கலை மற்றும் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த மாதம் மாணவர்களுக்கு சிறப்பான வகையிலேயே அமைந்து வரும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகள தான் இருக்கும். சாதகமான விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன பாதகமான நிலைகளும் இருக்கத்தான் செய்யும். அதனால சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனசரிச்சு போய்க்கிறது நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு கலவையான அமைப்புகள் தான் இருக்கு. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும். சில விஷயங்கள் முன்னேற்றங்கள் கொடுக்கலாம். ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகள், தொந்தரவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதான் இருக்கும். குறிப்பாக தலைப்பகுதிகள் மற்றும் மர்மஸ்தானங்கள்ல வரக்கூடிய சங்கடங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். கடினமாக முயற்சி செஞ்சு சில விஷயங்கள், காரியங்களை சிறப்பாக முடித்து காட்டுவீங்க. குறிப்பாக கும்பராசிக்காரங்க அஷ்டாவதானி போல பல விஷயங்களும் செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உருவாகுது. பட் அதே நேரம் எந்த அளவுக்கு காரிய ரீதியான சாதகமான அமைப்புகளை பார்க்குறீங்களோ அதே அளவுக்கு அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களும், தேவையில்லாம கான்ட்ரோவர்சி ஆகக்கூடிய விஷயங்களும் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மற்றபடி காரியங்களை சிறப்புகளை பார்க்கலாம். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். செயல்திறனை முழுமையாக வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா செயல்திறனை காட்டக்கூடிய அளவுக்கு அது ஏற்ற அளவுக்கு ரிவார்டு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனாலும் மற்றவங்களால முடிக்க முடியாத சில சவால் நிறைந்த விஷயங்களை சிறப்பாக முடித்து காட்டி வருவீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு பெருசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காதீங்க. ஆனா காரியங்கள் சிறப்புகளை பார்க்கலாம். உங்களுடைய தேவைகள் என்பது பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான். ஸோ ஓவராலா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாத அமைப்பு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான விஷயங்கள், காரியங்கள், நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பட் அதே நேரம் மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது கண்டிப்பாக கான்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதான் இருக்கும். அதாவது நீங்க அமைதியாக இருக்கணும்னு நினைச்சாலும் கூட மற்றவங்க அனுசரித்து வரமாட்டாங்க. தேவையில்லாத டென்ஷன்கள், அலைச்சல்கள் அதிகம் இருக்கவே செய்யும். ஸோ இந்த மாதிரியாக விஷயங்கள்ல மற்றவங்களை கொஞ்சம் அனுசரித்து வருவதால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க. மற்றபடி இது ஒரு கலவையான மாதமாகவே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.